ஹாப்பி மார்னிங் ஆல். ஹாப்பி மார்னிங், ஹாப்பி மார்னிங். அது எப்படி இருக்கீங்க? என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருந்ததுன்னா கிளியர் டைப் பண்ணிருக்கேன். என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருந்துச்சுன்னா கிளியர் டைப் பண்ணிருங்க. சூப்பர். நம்ம எப்பவும் போல வழக்கம் போல நம்ம நேத்து என்ன செஷன் நம்ம எடுத்தோமோ அந்த செஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன கொஸ்டின். நம்ம டெய்லியும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம். என்ன கமிட்மெண்ட்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட இந்த கொஸ்டின்ஸ் ஃபைண்டிங் த பர்பஸ் ஆஃப் லைஃப், அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணியிருந்தோம். யார் யாரெல்லாம் இந்த ஆன்சர்ஸ் எழுதுனீங்க, இதுக்கு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க. அட்லீஸ்ட் நான் கொஞ்ச நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எஸ் டைப் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ் டைப் பண்ணுங்க. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஏன்னா இன்னைக்கும் ஒரு விசேஷ நாள் தான். இன்னைக்கும் ஆன் டைமுக்கு வந்ததுக்கு, டெய்லியும் ஆன் டைம் வர்றவங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். நீங்க உங்க பிசினஸ்ல எவ்வளவு கமிட்டடா இருக்கீங்க, உங்க பிசினஸ் எவ்வளவு சீரியஸா இருக்கீங்க பிசினஸ்ல அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. நீங்க கமிட்டடாவும் சீரியஸாவும் உங்க பிசினஸ்ல இருக்கிறது உங்க ஆக்ஷன்ஸ்ல எனக்கு மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸுக்கும் நீங்க உணர்த்துறீங்க. அதுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அதே மாதிரி தான் நீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதும், நீங்க உங்க பர்பஸ் ஆஃப் லைஃப் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் ஆன்சர் எழுதுறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் டைப் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கண்டிப்பா இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் நமக்கு டைம் இருக்கு. நம்ம 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம கோல் செட்டிங்க்கு தயாராயிருவோம். கோல் செட்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல் செட்டிங். இதுக்கு அடுத்தது நம்ம விஷன், மிஷன் அண்ட் கோர் வேல்யூஸ் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கோல் செட்டிங் போக போறோம். ஃபைன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து ஃபைண்டிங் அவுட் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதுக்காகவும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். எப்பவுமே வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, நம்ம டைம் இல்லாம நம்ம தள்ளி போடுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதுக்கு வந்து நம்ம டைம் ஒதுக்குறோம். நம்ம பிசினஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம growthக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்னா கண்டிப்பா நம்ம வந்து இன்டர்னல் அனலைசிஸ், நம்ம எதுக்காக இந்த பிசினஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அனலைசிஸ், நம்ம பிசினஸே எதுக்கு இந்த உலகத்துல எக்ஸிஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கான அனலைசிஸ். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா தான் நம்ம பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போட முடியும். வடிவேலு சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு நிறைய பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. இந்த பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ரெசிலியன்ஸ் வந்து குறையும், அட்வர்சிட்டி கோஷன்ட் குறையும், நம்ம சின்ன சிக்கலுக்கும் துவண்டு போயிடும். சிக்கல் வர நேரத்துல தான் வேகமா வேலை செய்யணும். நம்ம ஏற்கனவே அதை பத்தி பார்த்தோம். இடும்பைக்கும் இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரோட குறள் பார்த்தோம். எந்த விதமான துன்பத்தை பத்தியும் கலங்காதவர் என்ன பண்ணுவாருன்னா துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாரு. அதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப நம்ம அதுதான் வந்து அட்வர்சிட்டி கோஷன். யாருக்கு அது ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க வந்து பிசினஸ்ல கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ யார் யாரெல்லாம் நீங்க கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சரை எழுதியிருக்கீங்க அப்படின்னா எஸ் டைப் பண்ணிருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணீங்க, ஆன்சர் எழுதுறதுக்கு அட்டன் பண்ணீங்கன்னா எஸ் டைப் பண்ணிருங்க. அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே என்னோட பெரிய அப்ரிசியேஷன்ஸ். ஏன்னா நம்ம
ஆழமா நம்ம பிசினஸ்ல நம்ம ஏன் வந்தோங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம்னா இந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் நேசிக்கிறோம்னு அர்த்தம். அடுத்தது நம்ம கோர் வேல்யூஸ் போறதுக்கு முன்னாடி நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேத்து வந்து விஷன் விஷன் பத்தி கிளியரா பார்த்தோம். ஸோ வாட் இஸ் விஷன் எக்ஸாக்ட்லி? விஷன்னா நம்ம பிசினஸ் அல்லது நம்ம நம்ம மூலமா இந்த பிசினஸ் வந்து இந்த உலகத்துல இந்த சொசைட்டில என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது, இல்ல இந்த பிசினஸ் ஒரு டூலா வச்சுட்டு நம்ம என்ன இந்த சொசைட்டில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறோம், அந்த இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம விஷன். இந்த விஷனோட சோல் வந்து அந்த இம்பாக்ட் தான். நம்ம மூலமாகவும் நம்ம பிசினஸ் மூலமாகவும் என்ன இம்பாக்ட் இந்த சொசைட்டிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது. இந்த விஷன் தான் ஆக்சுவலா நம்ம டெஸ்டினேஷன். நம்ம ஒரு வண்டி பத்தி பார்த்தோம். ஒரு கார் எடுக்கிறப்ப நம்ம வந்து பெட்ரோல் போடுறதுக்காக கார் எடுக்க மாட்டோம். ஒரு டெஸ்டினேஷன் போய் சேர்றதுக்காக தான் கார் எடுப்போம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படி டெஸ்டினேஷன் போறதுக்காக தான் கார் எடுக்கிறேன்னு ஃபீல் பண்ற எல்லாருமே அந்த டெஸ்டினேஷன் என்னன்னு யோசிச்சிருப்பீங்க. ஒரு பிசினஸ்ல அந்த டெஸ்டினேஷன் என்ன? ஃபியூயல்ங்கிறது காருக்கு கண்டிப்பா தேவை. பணங்கிறது, மணிங்கிறது கண்டிப்பா பிசினஸுக்கு தேவை. பிசினஸ் ரன் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அந்த பிசினஸ்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மணிங்கிறது முக்கியமான விஷயம். பிசினஸ்ல எம்ப்ளாயிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, வெண்டார்ஸ் இருக்காங்க. வெண்டார்ஸ் சப்ளை பண்ணாதான் நம்ம பிசினஸ் வந்து கொடுக்க முடியும் கண்டினியூஸா. இப்போ நான் என்னோட பிசினஸ் ரன் பண்றேன்னா அதுக்கு வந்து ஜூம் வந்து எனக்கு வெண்டாரா இருக்காங்க. இன்டர்நெட் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. மொபைல், லேப்டாப் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இதுக்கு வந்து வெண்டார்ஸ் இருக்காங்க. இந்த வெண்டார்ஸும் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த வெண்டார்ஸுக்கும் பணம் தேவை. பணம் இல்லாம, பணங்கிற டூல் இல்லாம நம்ம எதையும் அச்சீவ் பண்ண முடியாது. பட் பணங்கிறது இட்ஸ் நாட் த பர்பஸ். இட்ஸ் நாட் மெயின் மோட்டோ. இட்ஸ் நாட் த டெஸ்டினேஷன். அப்ப நம்மளோட டெஸ்டினேஷன்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம விஷன் தான் நம்மளோட டெஸ்டினேஷன். இந்த விஷனை அட்டைன் பண்றதுக்காக தான் நம்ம இந்த பிசினஸையே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த விஷனை அட்டைன் பண்றதுக்காக நம்ம ரன் பண்றோம்னா நம்ம கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அதுக்காக ஒர்க் பண்ணணும். அப்ப அந்த விஷன் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த இம்பாக்ட் நம்ம கிரியேட் பண்ற இம்பாக்ட் வந்து இந்த சொசைட்டிக்காக இருக்கும்போது, நம்ம ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரிக்காக இருக்கும்போது, அடுத்த பீப்புளுக்காக இருக்கும்போது, நம்ம கூட பிசினஸ் பண்ற கஸ்டமர்ஸ் ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி நம்மளோட எம்ப்ளாயிஸ் ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. நம்ம வெண்டார்ஸும் ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. இதை நம்ம நேற்று பார்த்தோம். நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி கனெக்ட் ஆவாங்கன்னா நமக்கு ஒரு பிசினஸ் கொடுக்கும்போது, ஓகே இந்த பிசினஸ்ல இவங்களோட இம்பாக்ட், இவங்க வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெகன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி எல்லாருமே 10x பிசினஸ் பண்ணணும். எல்லா ஆண்டர்பிரனர்ஸும் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து 10x பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷனை வச்சிருந்தாரு. இந்த விஷனை பார்க்கும் போதே கஸ்டமருக்கு என்ன தோணும்? ஓ ஓகே, அப்ப நம்ம இவரு கூட பிசினஸ் பண்ணோம்னா நம்ம 10x growth வந்து இவருக்கு முக்கியம். நம்மளோட 10x growth இவருக்கு முக்கியம் அப்படின்னு கஸ்டமர் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10x டைப் பண்ணுங்க. நம்ம ஜெகனோட விஷன் வந்து த்ரூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிரியேட்டிங் 10x growth டு ஆல் ஓவர் த வேர்ல்டு அண்ட் டு என்டர்பிரனர்ஸ் டு ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னா இதை பார்த்தோம்னையும் வந்து 10x. ஓகே, அப்ப கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, நம்மளும் வந்து அதே மாதிரி 10x அச்சீவ் பண்ண போறோம், இவரு கூட தொடர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க அல்டிமேட்டா. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயிஸ் என்ன நினைப்பாங்கன்னா இந்த சொசைட்டில நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம். நம்ம கூட ஒர்க் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 10x growth கொடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சா அவங்களோட சாட்டிஸ்பாக்சன் எந்த அளவுக்கு இருக்கும், இல்ல ஜஸ்ட் சேலரிக்காக ஒர்க் பண்றவங்களோட சாட்டிஸ்பாக்சன் எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா விஷனை புரிஞ்சு ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸுக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அதிகமா இருக்கும்போது அவரோட ஒர்க் நல்லா இருக்குமா,
நல்லா இருக்காது. ஸோ ஒர்க் அவருக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமா இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்றது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஈன்னு டைப் பண்ணுங்க. அவரோட ஒர்க் வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஈன்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயி நம்ம கூட லாங் டேர்ம்ல டிராவல் பண்ணுவாங்க. ஏன்னா லிவிங் மீனிங்ஃபுல் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம வந்து வாழ்க்கை ஒரு பொருளுள்ள வாழ்க்கை வாழ்றோமா, ஒரு அர்த்தமான வாழ்க்கை வாழ்றோமா, நம்ம அடுத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்றோமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளும் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கக்கூடிய கேள்வி. அதனாலதான் வந்து நம்ம அப்ரிசியேஷன்ஸ் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நம்ம எப்பவுமே அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். இது நேச்சுரலாவே இந்த டிசைன் அப்படிதான். நமக்கு நம்ம ஹாப்பினஸ்க்கு முக்கியமா 4 கெமிக்கல் தேவைப்படுது. அந்த 4 கெமிக்கல்ல டோபமைன்ங்கிறது முக்கியமான கெமிக்கல். டிஓஎஸ்சின்னு சொல்லுவாங்க இந்த 4 கெமிக்கலுக்கு. இதை பத்தி இன்னொரு கிளாஸ்ல நம்ம விளக்கமா பார்ப்போம். ஈவன் நாளைக்கே கூட பார்க்கலாம். ஸோ டோபமைன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் சுரக்கும் போது நம்ம நம்ம ஹாப்பினஸ் இயல்பாவே அதிகமாகுது. பட் டெம்பரரி டோபமைன் சுரக்கிறதுக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசலாம். இப்ப நம்ம பேசுறது வந்து அப்ரிசியேஷன். அப்ரிசியேஷன்னால டோபமைன் சுரக்கும். ஸோ அல்டிமேட்டா ஒரு எம்ப்ளாயி அவர் வந்து ஜாப் சாட்டிஸ்பாக்சனோட ஒரு ஒர்க்கை பண்ணும்போது அவருக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும் போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். எங்க டோபமைன் அதிகமா கிடைக்குதோ அங்க திரும்ப திரும்ப நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது நிறைய ரிசர்ச்சர்ஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிபிக் ரிசல்ட். டோபமைன் அதிகமா இருக்கிற இடத்துல நம்ம அதிகமா ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனா அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ டோபமைன் அதிகமா கிடைச்சா அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிருவோம்னு சொல்லலாம். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஜாபுக்கு அடிக்ட் ஆகுறதுல ஒரு ஆண்டர்பிரனரா நமக்கு நல்லதுதான். ஜாபுக்கு அடிக்ட் ஆகுறதுன்னா நம்ம அடிமை மாதிரி இல்ல, நம்ம அந்த ஜாபை புடிச்சு போய் செய்யறது. ஸோ அப்படி செய்யும் போது கஸ்டமருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அந்த எம்ப்ளாயிக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நம்ம பிசினஸ்க்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஆக்சுவலா வந்து வின் 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 அப்படிங்கிற 3 வின் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ட்ரிபிள் வின். அதே மாதிரிதான் வெண்டார்ஸ். வெண்டார்ஸுக்கும் அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு விஷன் வச்சிருக்கிற ஒரு கம்பெனியோட ஒர்க் பண்றதுக்கு எல்லா வெண்டார்ஸும் பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெண்டார்ஸ் ப்ரைடா ஃபீல் பண்ணாங்கன்னா நமக்கு அவங்க கொடுக்குற சர்வீஸ் இன்னும் பெட்டரா இருக்கும். யார் யாரெல்லாம் இதை அக்ரி பண்றீங்க? பெட்டர் சர்வீஸ் கிடைக்கும்னா பின்னு டைப் பண்ணிருங்க. நமக்கு கண்டிப்பா நம்ம விஷனை புரிஞ்சு நம்ம கூட ஒர்க் பண்ற வெண்டாருக்கு கிட்ட நமக்கு பெட்டர் சர்வீஸ் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா பின்னு டைப் பண்ணிருங்க. இதோட சூட்சமே எங்க இருக்குன்னா நம்ம விஷனை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிறதுலதான் இருக்கு. இத கண்டினியூஸா நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் எம்ப்ளாய்க்கு அதிகமா கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம கஸ்டமர்ஸுக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வெண்டாருக்கும் இதை நம்ம தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் எங்களுடைய விஷன், இதுக்காக தான் நாங்க ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது திருப்பி திருப்ப நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப நம்மளோட பிம்பம் எப்படி இருக்கும்னா கண்டிப்பா ஒரு 2 பிசினஸ் இருக்கு, நம்மளோட காம்படிட்டர் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம். இந்த 2 பிசினஸ்ல நம்ம மேல இருக்கிற வியூ வந்து கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். இதை நான் அடிச்சு சொல்லுவேன். என்ன கேட்டா விஷனோட ஒர்க் பண்ற ஒரு கம்பெனிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. அது கஸ்டமரா இருக்கட்டும், வெண்டாரா இருக்கட்டும். எம்ப்ளாயி அப்கோர்ஸ் எம்ப்ளாயி தான். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா விஷனரி, மேனேஜர், டெக்னீசியன், இந்த மாதிரி 3 பேரை பார்த்தோம். 3 பேர் இருக்காங்க. அது எங்க இருக்காங்கன்னா 3 பேரும் நமக்குள்ளதான் இருக்காங்க. இந்த 3 பேரும் நமக்காக ஒர்க் பண்றாங்க. ஒரு விஷனரி இருக்காரு. அந்த விஷனரி வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம பிசினஸ கொண்டு போகணும், நம்ம பிசினஸ் இந்த சொசைட்டில என்ன இம்பாக்ட் பண்ணணும், இந்த பிசினஸ்னால நமக்கு என்ன இம்பாக்ட், ஸோ என்னெல்லாம் இந்த பிசினஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கறது இன்னோவேட்டிவா யோசிப்பாரு. ரொம்ப காலம்
காலத்துக்கு முன்னால யோசிப்பாரு. 10 வருஷத்துக்கு பின்னால என்ன நடக்க போகுதுங்கிறது இன்னைக்கே யோசிப்பாரு. அவர்தான் ஒரு விஷனரி. எப்படியெல்லாம் வேல்யூ ஆட் பண்ணலாம் கஸ்டமர்ஸ்க்கு, எப்படியெல்லாம் நம்மளோட பிசினஸோட இமேஜ வந்து எப்படியெல்லாம் இங்க கொண்டு வரலாம் சொசைட்டில அப்படிங்கறத வந்து யோசிப்பாரு. அதுதான் மார்க்கெட்டிங் இல்லைங்களா? நம்ம பிசினஸோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்றது தான் மார்க்கெட்டிங். மேனேஜர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க அவரு பர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ணுவாரு. நல்லா மேனேஜ் பண்ணுவாரு. எம்ப்ளாயிஸ்க்கு கரெக்ட்டா டெலிகேட் பண்ணி, ஃபாலோ பண்ணி, அது வந்து கம்ப்ளீட் ஆச்சா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்குவாரு. ஒரு விஷனரி கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருந்து டாக்டிக்ஸ எப்படி டிரைவ் பண்றது அப்படிங்கிறது அந்த மேனேஜருக்கு தெரியும். அடுத்தவர் வந்து டெக்னீசியன். டெக்னீசியன் வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஆஃப் பிசினஸ் ப்ராசஸ் அவருக்கு வந்து பர்ஃபெக்ட்டா தெரியும். இந்த பிசினஸ் ப்ராசஸ்ல என்னென்ன டெக்னிகாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத அவரு சூப்பரா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு விஷனரியாவும் இருக்கணும், ஒரு மேனேஜராவும் இருக்கணும், ஒரு டெக்னீசியனாவும் இருக்கணும். ஆனா இனிஷியலா இருக்கிற விஷனரியா இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனர் போக போக ஒரு மேனேஜராவும் ஒரு டெக்னீசியனாவும் மாறிடுவாரு. ஸோ கம்ப்ளீட்டா அந்த விஷனரிய தூங்க வச்சுட்டு இவர் டெக்னீசியனா மட்டுமே இருந்தாருன்னா இந்த பிசினஸ்ல growth இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா விஷனரிய நம்ம முழிப்பிலேயே வச்சிருக்கணும். ஸோ இந்த விஷனரி, மேனேஜர், டெக்னீசியன் இது எந்த அளவுக்கு நம்ம முழிப்புல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. யார் யாரெல்லாம் அந்த கணக்கு தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? ஐன்னு டைப் பண்ணிருங்க. ஒரு ஆண்டர்பிரனர் growth நோக்கி போகணுமா இல்ல பர்ஃபெக்ஷன் நோக்கி போகணுமா? யார் யாரெல்லாம் growth நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க? யார் யாரெல்லாம் பர்ஃபெக்ஷன் நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க? growth. சூப்பர். ஆமாங்க. ஒரு ஆண்டர்பிரனர் growth நோக்கி தான் போகணும். ஒரு எம்ப்ளாயி பர்ஃபெக்ஷனை நோக்கி போனார்னா அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா பர்ஃபெக்ஷன்ங்கிறது ஒரு மித்து. எத்தனை பேர்த்துக்கு இது ஆல்ரெடி தெரியும்? மீன் டைப் பண்ணிருங்க. பர்ஃபெக்ஷன் இஸ் அ மித். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா பர்ஃபெக்ஷன்ங்கிறது ஒரு பர்செப்ஷன். பர்செப்ஷன் என்ன? நம்ம என்ன கற்பனை பண்றோமோ அதுதான் வந்து பர்செப்ஷன் சொல்லுவோம். நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய சிந்தனை. நம்ம அது அப்படி இருக்குன்னு நினைக்கிறோம். வி திங்க் தட் இஸ் இன் தட் வே. அதுன்னு நினைக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது பர்ஃபெக்ட்னு நினைக்கிறோம். பட் அது அப்படி இல்ல. சோ பர்ஃபெக்ஷன் வந்து ஒரு பர்செப்ஷன் அப்படி ஒரு விஷயமே இல்ல. சோ பர்ஃபெக்ஷன் நோக்கி நடக்கிறவங்க எந்த விதத்திலயும் வந்து அதை ரீச் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா கண்டினியூஸ் growth அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. கண்டினியூஸ் growth நம்ம நேத்து இருக்கிறத விட இன்னைக்கு பெட்டரா இருக்குமா? இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு பெட்டரா இருக்குமா? நாளைக்கு இருக்கிறத விட அதுக்கு அடுத்த நாள் பெட்டரா இருக்கணுமா? இதுதான் வந்து ரியாலிட்டி. திஸ் வில் மேக் அஸ் grow. பட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னுடைய மென்டார் சொல்லுவாரு, பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்றவங்க எப்படின்னா ரோட்ல எல்லா சிக்னலும் கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் வண்டி எடுப்பேன் அப்படின்னு வெயிட் பண்றவங்க அவங்க என்னைக்காவது வண்டி எடுக்க முடியும்? ரோட்ல எல்லா சிக்னலும் கிரீனா இருக்கணும் ஒரு போற ரூட்ல. அப்பதான் நான் வண்டி எடுப்பேன்னு நினைக்கிறவர் வண்டியே எடுக்க முடியாது கடைசி வரைக்கும். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? எஸ் டைப் பண்ணிருங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட் வந்து அவர் வந்து பிசினஸே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணா அந்த growthக்கு அவரு மூவ் ஆகவே மாட்டாரு. ஏன்னா அவரு he is waiting for a perfect situation which never happens. சோ டெக்னீசியன் வந்து நமக்குள்ள இருக்கிற டெக்னீசியன் வந்து ஒரு வேலை ஒரு வழியில பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவரு ரொம்ப டெக்னீசியனை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா அவர் வந்து அவர்கிட்ட மட்டும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க மாட்டாரு. அவர்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கிட்டையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் அதிகமா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் யாருனாலையும் மீட் பண்ண முடியலன்னா கண்டிப்பா அங்க வந்து டிஸ்பியூட் வரும்.
ஸோ டெக்னீசியனை வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணணும். அப்போ டெக்னீசியனுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும்னா, உங்ககிட்ட இருக்கிற டெக்னீசியனை நீங்க எவ்வளவு நேரம் முழிக்க வைக்கணும், இல்ல எவ்வளவு ஆழமா முழிக்க வைக்கணும்னா, ஒரு 10% தான் பிசினஸ்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு டெக்னீசியனை நீங்க முழிக்க வைக்கணும். எப்பன்னா, இன்னோவேட்டிவா யோசிக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற டெக்னீசியனை நீங்க எழுப்பி விடலாம். இல்லைன்னா ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற ஒரு டெக்னீஷியனை எழுப்பி விடலாம். ஒரு எம்ப்ளாய்க்கு கைடன்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு எப்படி பண்ணணுங்கிற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அப்ப டெக்னீஷியன் பயங்கர முழிப்புல இருக்கணும். இதை கான்சியஸா பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட மேனேஜர். நம்ம மேனேஜர் வந்து எவ்வளவு தூரம் முழிச்சிட்டு இருக்கணும்னு பார்த்தோம்னா 20 to 30%. 20 to 30% ஆஃப் த டைம்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிற மேனேஜர் வந்து அலையவா இருக்கும். மேனேஜர் வந்து மேனேஜிங் த திங்ஸ், மெயின்லி மேனேஜிங் த பீப்புள். கண்டிப்பா we are managing the people, நோ டவுட். பிசினஸ்ல அது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் நம்மளோட டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான விஷயம். 20 to 30%, நாட் மோர் தென் 20 to 30%. இவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கிற மேனேஜர் அலைவா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற விஷனரி எப்பவுமே வந்து ஸ்ட்ராட்டஜி பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷனரி வந்து எவ்வளவு நேரம் அலைவா இருக்கணும்னா, he must be alive at least 60% வந்து அவர் வந்து அலைவா இருக்கணும். 60 to 70% நம்ம விஷனரி தான் நம்ம வந்து அலைவா வச்சிருக்கோம். ஸோ பர்ஃபெக்ஷன் வந்து பர்ஃபெக்ஷனே வச்சிருக்காதீங்க. கண்டினியூஸ் growth மட்டும்தான், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான். பெர்பெக்சுவல் growthன்னு சொல்லுவாங்க. பெர்பெக்சுவல் growth ஆர் கண்டினியூஸ் growth. வளர்ந்துகிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அதுக்கு இந்த 70-20-10 வந்து ரொம்ப முக்கியம். ஓ, இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா 70-20-10 டைப் பண்ணிருங்க. விஷனரி 70, மேனேஜர் 20, டெக்னீசியன் 10. 70-20-10. சூப்பர். ஸோ இதுதான் கேம். 70-20-10ங்கிறது தான் கேம். அடுத்தது நம்ம விஷனை பத்தி பார்க்க போறோம். மிஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஆக்ஷன், டெய்லி ஆக்ஷன்ஸ். நம்ம என்ன பண்றோம், நம்ம விஷன் அச்சீவ் பண்றதுக்காக என்ன பண்றோங்கிறது தான் நம்ம மிஷன். ஸோ வாட் பாத் வி ஆர் கோயிங் டு டேக் டு அச்சீவ் த விஷன் அப்படிங்கிறது தான் மிஷன். அவர் டெய்லி ஆக்ஷன்ஸ், ஹேபிட்ஸ் அண்ட் டெய்லி டெசிஷன்ஸ், இதுதான் வந்து நம்மளுடைய மிஷன். அப்ப நம்ம மிஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய விஷன் அடைவதற்கான ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் டு அச்சீவ் த விஷன் இஸ் மிஷன். இப்ப நீங்க எல்லாருமே வந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டும் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் எல்லா இடத்துலயும் சேர்ந்தே போகும். ஏன் எல்லா இடத்துலயும் விஷன் அண்ட் மிஷன், விஷன் அண்ட் மிஷன் சொல்றாங்க? இதுக்கு ஒரு குட்டி கதையை பார்த்துடலாம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னர் இருந்தாரு. இந்த மன்னர் வந்து பயங்கரமா போர் பண்ணி அழுத்து போய் ஒரு கட்டத்துல வந்து அவரு ரொம்ப இளமையான வயசுலயே இந்த போரெல்லாம் ரொம்ப மோசம், இந்த போர்னால நிறைய அழிவு வருது அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. மக்கள் படுற துன்பம் இந்த போர்னால அளவே இல்லை, எதுக்கு இந்த போர் அப்படின்னு நினைச்சு அவரு இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. அவருடைய நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா, இந்த உலகம் பூரா அமைதி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமா இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் இந்த இந்திய பெருநிலப்பரப்போட, அப்ப இந்தியான்னு ஒரு நாடு இல்ல, அப்ப இருந்த அந்த நிலப்பரப்பு, அந்த அவரு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள், அதுக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள், அவருக்கு தெரிஞ்ச எல்லா நாடும் வந்து ரொம்ப அமைதியா இருக்கணுங்கிறது தான் அவர் நினைச்சாரு. அப்ப என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு விஷனை செட் பண்ணாரு.
எல்லா பக்கமும் அறிவிப்பை கொடுத்தாரு. எல்லாரும் அமைதிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி அவரோட நாட்டுல மட்டும் இல்லாம, அவரோட மந்திரிகளுக்கு மட்டும் இல்லாம, அவங்களுடைய சேனாதிபதிகளுக்கு மட்டும் இல்லாம, பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கும் செய்தி அனுப்புனாரு. எல்லாரும் அமைதியை நோக்கி திரும்புங்க. அமைதி ஒண்ணுதான் இந்த உலகம் வாழ்வதற்கான வழி அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. மெசேஜ் அனுப்புனாரு. அவர் வந்து அதை விஷனா செட் பண்ணிட்டாரு. உலகம் முழுக்க அமைதியா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவர் சொன்ன உடனே எல்லா நாடுகளும் கேட்டுருமா? அவங்க பிரஜைகள் கேட்கலாம், அவங்களுடைய குடிமக்கள் கேட்கலாம், மந்திரிமார்கள் கேட்கலாம், அவங்க தளபதிகள் கேட்கலாம். ஆனா பக்கத்து நாட்டுக்காரங்க கேட்பாங்களா அப்படின்னா ஒரு பெரிய டவுட் தான். சண்டைகள் நடந்துட்டே தான் இருந்துச்சு. அப்ப இந்த மன்னர் என்ன பண்ணாருன்னா, அந்த விஷனை வந்து கண்டிப்பா இதை நிலைநாட்டியே ஆகணும்ட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் தூது போனாரு. மன்னரே வந்து இவருடைய மந்திரிகளை பயன்படுத்தி நிறைய அமைதியை உருவாக்குறதுக்காக தூது போனாங்க. மன்னரும் நேரடியா தூது போனாரு. நிறைய நாடுகளுக்குள்ள அமைதியை ஏற்படுத்தினாங்க. இதனால நிறைய நாடுகள் வந்து செழிப்பாக ஆரம்பிச்சது. செழிப்பாக ஆரம்பிக்கும் போது இயற்கை சூழலும் இருக்கும் இல்லைங்களா? ஒரு இடத்துல செழிப்பு வரும், ஒரு இடத்துல பஞ்சம் வரும். இப்ப அந்த மன்னர் வந்து வயசாகி இறந்துடுறாரு. ஆனா இந்த மிஷனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர் வந்து அவர்கிட்ட அந்த விஷனை மட்டும் அவருடைய விஷனை வந்து அவருடைய பையன்கிட்ட சொல்லிடுறாரு ஸ்ட்ராங்கா. இந்த உலகம் முழுக்க அமைதியா இருக்கணும் மகனே, அதுதான் வந்து நம்மளுடைய விஷன், நம்மளுடைய நோக்கம். அதுதான் நம்மளோட நம்ம நாட்டுடைய நோக்கம் வந்து நம்ம பரம்பரையோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா இந்த உலகம் முழுக்க அமைதி நிலைநாட்டணும், அதுவாதான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப மகன் என்ன பண்ணாருன்னா, சரி அமைதி நிலைநாட்டணும் அவ்வளவுதானே, எல்லாத்துக்கும் தூது அனுப்புனார். மறுபடியும் எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் வந்து சண்டை போடக்கூடாது, மீறி சண்டை போட்டீங்கன்னா கடுமையான விளைவுகள் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையோட ஒரு தூது அனுப்புனாரு எல்லா நாடுகளுக்கும். இந்த எச்சரிக்கை என்ன பண்ணுச்சுன்னா, சில பேருக்கு பயத்தை உண்டு பண்ணுச்சு. படைகளை பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாதுகாப்புக்கு படைகள் வேணுமே. தன்னுடைய படைகளை பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில மன்னர்களுக்கு வந்து பயத்துக்கு பதில் கோபம் வந்துச்சு. நம்மள மிரட்டுறான்னா இவன் அவ்வளவு பெரிய ஆளா, சரி நம்ம போருக்கு தயாராயிருவோம் அப்படின்னு படைகளை பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சுன்னா ஒரு கட்டத்துல இவர் சொல்லி யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகள் மேலயும் ஒவ்வொரு நாடுகளா படையெடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஒரே நாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டோம்னா, இந்த நாடுகள் எல்லாம் ஒரே நாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டோம்னா அமைதியா இருக்கும். எந்த நாடும் வந்து சத்தம் போட மாட்டாங்க. எல்லாம் நம்ம நாட்டுக்கு ஆளை கீழே வந்துட்டாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த படையை நடத்த ஆரம்பிச்சாரு. இது எப்படின்னா, நம்ம புயலுக்கு பின்னால வர்ற அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைதி. எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி ஒண்ணுமே இல்லைன்னா எதுக்கு சத்தம் வருது, இந்த அமைதி. அதனால என்னன்னா நம்ம விஷனே வந்து குலைஞ்சிருச்சு இல்லைங்களா? சோ மிஷன் வந்து ரொம்ப முக்கியம். வாட் பாத் வி ஆர் டேக்கிங் அப்படிங்கிறது. சோ அதனாலதான் விஷன் மிஷன் வந்து சேர்ந்தே போகணும், எங்கேயும் வந்து பிரிஞ்சே இருக்க கூடாது. இப்ப ஜெகனோட விஷன் வந்து டு மேக் entrepreneurs 10x growth அப்படின்னா அவர் எதன் மூலமா அதை அச்சீவ் பண்றாரு அப்படிங்கிறத அந்த மிஷன்ல கொண்டு வந்திருக்காரு. அதுதான் அதுல இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் ஆக்ஷன் கிரியேட்ஸ் த இம்பாக்ட், என்ன ஆக்ஷன் கிரியேட் பண்ண அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னா அவரை பொறுத்தளவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிரியேட்ஸ் த இம்பாக்ட். ஸோ அது யாருக்காக பண்ண போறோம்? இஸ் கோயிங் டு டூ இட் ஃபார் entrepreneurs. இப்போ என்னோட விஷன் என்னன்னா, ஐ வாண்ட் டு see the world with all தமிழ் entrepreneurs, தமிழ் பேசுகிற தொழில் முனைவோர்கள் அத்தனை பேரும்
தன்னோட தொழிலை சீர்படுத்தி அதன் மூலமா அவங்க டைம் ஃப்ரீடம், ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் மிஷன். ஓ, ஐ ப்ரொவைட் மென்டாரிங் டு ஆல் த entrepreneurs டு ஸ்ட்ரீம்லைன். அது யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா, டு whom we want to make it. நான் வந்து தமிழ் entrepreneursக்கு நான் சர்வீஸ் பண்ண போறேன். அதுதான் வந்து யாருக்கு நான் இந்த இம்பாக்ட கொடுக்க போறேன் அப்படிங்கிறது. தமிழ் entrepreneursக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னா எத்தனை entrepreneurs கொடுக்க போறேன்? நான் வந்து 1 மில்லியன் entrepreneursஓட லைஃப வந்து நான் பிசினஸ வந்து இம்பாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, அது வந்து how many people we impact. ஸோ இந்த 3 காம்பனன்ட்டும் ஒரு மிஷன்ல கண்டிப்பா தேவை. யார் யாரெல்லாம் உங்க மிஷன்ல இந்த 3 காம்பனன்ட்டும் இப்ப கொண்டு வந்துட்டீங்க, இல்ல கொண்டு வர்றதுக்கு கமிட்டடா இருக்கிறீங்க, எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த 3 காம்பனன்ட்டும் கொண்டு வர்ற மாதிரி நீங்க உங்க மிஷனை வந்து நீங்க எழுதுறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா கமிட்டட், சி ஃபார் கமிட்டட், சின்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர். ஸோ குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குவோம். உங்க விஷன் யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ இப்போ மிஷனை எழுதுங்க. உங்க மிஷனை எழுதிட்டு நீங்க டன்னு டைப் பண்ணுங்க. நம்ம அடுத்தது போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். எக்ஸாக்டா 7:37 7:37க்கு நம்ம மறுபடியும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடுவோம். ஐ மீன் கனெக்டடாவே இருங்க. இந்த டைம்ல நீங்க வந்து இந்த 5 மினிட்ஸ்ல உங்க மிஷன் எழுதுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்க கம்பெனிக்கான மிஷனை எழுதிட்டீங்கன்னா டன்னு டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்ப இந்த 5 நிமிஷத்துல உங்க கம்பெனியோட மிஷனை எழுதிருங்க. மிஷனை எழுதும் போது இந்த 3 போர்ஷன்ஸும் இருக்கான்னு பாத்துக்கோங்க. என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறோம், யாருக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறோம், எத்தனை பேருக்கு அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா உங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இந்த 3 போர்ஷன்ஸும் இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்க மிஷனை இதை வச்சு ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட மிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. நீங்க ரிவ்யூ பண்ணலாம். இது ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும்.
சூப்பர். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டன்னு டைப் பண்ணிருங்க. ஸோ டைம் இஸ் 7:37. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டன்னு டைப் பண்ணிருங்க. அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து கோர் வேல்யூஸ். கோர் வேல்யூஸ்னா என்ன? ஒரு கம்பெனிக்கு கோர் வேல்யூங்கிறது நமக்கு எப்படி நமக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்கோ, நமக்கு எப்படி வேல்யூஸ் இருக்கோ, நம்ம எதெல்லாம் வந்து மதிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வேல்யூஸ்னு சொல்லுவோம். நமக்கு செட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நம்ம லைஃப்ல இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு மதிப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேரக்டர் இருக்கும். யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? எஸ் டைப் பண்ணுங்க. நம்ம எது முக்கியம்னு நினைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கேரக்டரே இருக்கும். நம்ம எதை வேல்யூ பண்றோமோ அதுதான் நம்ம கேரக்டர். ஏன்னா நம்ம பிஹேவியர் வந்து அதை பொறுத்துதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹானஸ்டிங்கிறது ஒரு வேல்யூ. இது நம்ம கோர் வேல்யூல ஒண்ணா வச்சிருந்தோம்னா நம்ம ஹானஸ்டா இருப்போம். நம்ம கேரக்டர் அதுவா இருக்கும். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு கோர் வேல்யூ. பஞ்சுவலா இருக்கிறங்கிறது ஒரு கோர் வேல்யூ. ஹெல்பிங் அதர்ஸ் அது வந்து ஒரு கோர் வேல்யூவா இருக்கும். நான் வந்து ஃபேமிலிங்கிறத ஒரு கோர் வேல்யூன்னு வச்சிருக்கேன். ஃபேமிலி நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் எதுக்கு எதை ப்ரையாரிட்டியா வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் தான் வந்து ஒரு கேரக்டரை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. யார் யாரெல்லாம் இதை ஒத்துக்கிறீங்க? ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. ஒத்துக்கிறீங்கன்னா எஸ் டைப் பண்ணுங்க. கிளைண்ட் சக்சஸ் இஸ் கோர் வேல்யூ. சூப்பர் ஜெகன். கிளைண்டோட சக்சஸ் தான் என்னோட கோர் வேல்யூ அப்படின்னா அது சூப்பர் கோர் வேல்யூ. நிறைய பேர் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் வந்து ஒரு பிசினஸ்ல கோர் வேல்யூவா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கோர் வேல்யூஸ் இருக்கு. எம்ப்ளாயிஸ் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் ஒரு கோர் வேல்யூவா தாராளமா வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கோர் வேல்யூஸ் தான் வந்து நம்ம யாருகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்கனைசேஷன் நம்ம பிசினஸ் வந்து எப்படி வெண்டார்ஸ் கிட்ட எப்படி நம்ம பிசினஸ் பிஹேவ் பண்ண போகுது, நம்ம பிசினஸ் வந்து எப்படி கஸ்டமர் கிட்ட பிஹேவ் பண்ண போகுது, நம்ம பிசினஸ் எப்படி எம்ப்ளாயிஸ் கிட்ட பிஹேவ் பண்ண போகுது, நம்ம பிசினஸ் இந்த சொசைட்டி கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண போகுது, இது எல்லாமே நம்ம ப்ரையாரிட்டிஸா மாறும். இதெல்லாம் தான் நம்ம கம்பெனியோட பிசினஸோட கேரக்டரை செட் பண்ணும். ஸோ அல்டிமேட் வந்து கோர் வேல்யூஸ் கோயிங் டு செட் த கேரக்டர் ஃபார் பிசினஸ். இந்த பிசினஸோட கேரக்டரை பொறுத்து தான். ஏன் பிசினஸுக்கு கேரக்டர் முக்கியம்? நீங்க கோர் வேல்யூஸ் செட் பண்ணிருக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து டிஃபைன் ஆயிரும் இயல்பா. நம்ம கான்சியஸா செட் பண்ணோம்னா இதெல்லாம் தான் கோர் வேல்யூஸ் செட் பண்ணலாம். ஆனா அதுவா வந்து கோர் வேல்யூ செட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம இப்ப இருக்கிற மனநிலையில அது அந்த கோர் வேல்யூ செட் ஆகும். நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதெல்லாம் நம்ம கோர் வேல்யூஸா செட் ஆகும். அப்ரிசியேஷன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ்ல கோர் வேல்யூ வச்சிருக்காரு. அவர் வந்து எம்ப்ளாயிஸ திட்டுறதே கிடையாது. அவங்க ஒரு நாளும் எம்ப்ளாயை குறை சொல்றதே கிடையாது. இது வந்து ஒரு கோர் வேல்யூ வச்சிருக்காங்க. அப்ரிசியேஷன் இஸ் த கோர் வேல்யூ. யோசிச்சு பாருங்க, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளமா சொல்லுவாங்க. ஆனா அது கூட ஒரு பாராட்டு இருக்கும். ஒரு எம்ப்ளாயி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா எம்ப்ளாயி கிட்ட கூப்பிட்டு, எப்பா நீ இந்த மாதிரி பண்ணவே மாட்டியே, நீ எவ்வளவு சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு பர்சன், உன்னோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங்ல ஒரு டிஃபெக்ட் வந்துருச்சு, ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
அப்போ வந்து இந்த மேனுஃபேக்சரிங்ல ஈடுபடுற அந்த எம்ப்ளாயை வந்து கூப்பிட்டு, நீ இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பண்ணதே இல்லையே, எப்படி உன்னோடது இந்த மாதிரி ஆச்சு? நீ இது வரைக்கும் நீ ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்க. 3 இயர்ஸ்ல நீ குறைஞ்சது ஒரு ஒரு 1000 காம்பனன்ட் பண்ணியிருப்பேன். அந்த 1000 காம்பனன்ட்ல 990 காம்பனன்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணியிருக்கேன். இப்ப எவ்வளவு சூப்பரா நீ வேலை செய்யற. நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கலப்பா. இனிமேல் கரெக்டா பண்ணிரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஆனா அந்த அப்ரிசியேஷனை விட்டுட்டு நம்ம வந்து அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? நீங்களே யோசிங்க. ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ், கோர் வேல்யூஸ் வந்து நம்ம கேரக்டரை டிஃபைன் பண்ணும், நம்ம ஆர்கனைசேஷனோட கேரக்டரை டிஃபைன் பண்ணும். நான் ஒரு கம்பெனில, நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணேன். என்னோட எம்பிஏ முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனில 2009ல ஒரு பெரிய ஒரு ரெசன் வந்துச்சு 2009ல. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. உங்களுக்கு அந்த ரெசன் பத்தி தெரியும்னா ஆர்னு டைப் பண்ணுங்க. 2009ல யூஎஸ்ல நிறைய வந்து கடன் வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்ததுனால நிறைய கம்பெனிஸ் மூடப்பட்டது, நிறைய பேங்க்ஸ் மூடப்பட்டது. அப்ப அந்த டைம்ல என்னாச்சுன்னா நிறைய பிசினஸ் க்ளோஸ் ஆச்சு. அவங்களால அந்த ஃபெயிலியர் வந்து மேனேஜ் பண்ண முடியல. அதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல நான் ஒர்க் பண்ற கம்பெனில பிசினஸ் பயங்கரமா டல் ஆச்சு. லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அஜிலிட்டி லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு எம்என்சி. அந்த ப்ராப்ளம் வரும்போது கம்பெனில என்ன பண்ணாங்கன்னா, ஏகப்பட்ட கம்பெனிஸ், பட் இந்த பர்டிகுலரா நான் ஒர்க் பண்ண கம்பெனில ஏகப்பட்ட கம்பெனிஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் குறைச்சாங்க. ஏன்னா பிசினஸ் பயங்கரமா குறைஞ்சிருச்சு, பிசினஸ் வால்யூம் பயங்கரமா குறைஞ்சிருச்சு. அப்ப எம்ப்ளாயிஸ் தேவைப்படாது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த லாஸ மேனேஜ் பண்ணணும்னா நீங்க யூ ஹேவ் டு ஸ்டாப் த எக்ஸ்பென்சஸ். ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மேஜர் எக்ஸ்பென்சஸ் சேலரி தான். கரெக்டுங்களா? அப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அந்த சேலரியை கட் பண்ணாவே இந்த இஷ்யூஸை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடி கம்பெனிஸ், நிறைய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து கட கட கடன் லே ஆஃப் கொடுத்தாங்க. அப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில இருந்து எல்லா மேனேஜர்ஸையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஓகே, இதுதான் நம்ம பிசினஸ் சுச்சுவேஷன், ரொம்ப பிசினஸ் டல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம சேலரிய வந்து நம்ம நம்ம ஓவரால் எக்ஸ்பென்சஸ்ல சேலரி தான் பெரிய எக்ஸ்பென்ஸ். இந்த எக்ஸ்பென்ஸ்ல நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 40% குறைக்கணும். குறைச்சோம்னா தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து லே ஆஃப் கொடுக்கலாம். லே ஆஃப் கொடுக்கும்போது யாருக்கு வேலை போகும், யாருக்கு வேலை இருக்குங்கிறது தெரியாது. ஆனா அப்படி லே ஆஃப் கொடுக்காம இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயீஸோட சேலரிய நம்ம வந்து இப்போதைக்கு குறைக்கணும். குறைச்சோம்னா நம்ம எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் ஒருத்தரை கூட நம்ம வேலையை விட்டு நிறுத்த வேண்டிய அவசியம் வராது. அட் த சேம் டைம் நம்ம எம்ப்ளாயீஸ் இதுக்கு வந்து அக்ரி பண்ணணும். இப்ப இந்த மேனேஜர்ஸ் குரூப்ல யார் யாரெல்லாம் வந்து போலிங் பண்றீங்க, ஸோ வி கோ ஃபார் லே ஆஃப்னு யார் யாரெல்லாம் வந்து போலிங் பண்றீங்க, வி கோ ஃபார் சேலரி ரிடக்ஷன் யார் யாரெல்லாம் போலிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லி 2 விதமான போலிங் கொடுத்தாங்க. ஸோ மேஜரா மேனேஜர்ஸ் எல்லாம் எதுக்கு போல் பண்ணியிருப்பாங்க, எதை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் 1 வந்து லே ஆஃப். ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணியிருப்பாங்களா? ஆப்ஷன் 2 வந்து சேலரி ரிடக்ஷன், சேலரி கட் ஆஃப். எதை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 நினைச்சீங்கன்னா 1 டைப் பண்ணுங்க, 2 நினைச்சீங்கன்னா 2 டைப் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியில எங்க பார்த்தாலும் லே ஆஃப் ஓடிட்டு இருக்கு. சூப்பர், கரெக்ட். ஆப்ஷன் 2 தான் வந்து கம்பெனில செலக்ட் பண்ணாங்க, மேனேஜர்ஸும் செலக்ட் பண்ணாங்க. ஸோ மேனேஜர்ஸ் வந்து ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணாங்க. சத்யா சார் கரெக்டா சொன்னாரு. என்னன்னா, நம்ம லே ஆஃப் பண்ண வேண்டாம், சேலரி ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க.
ஏன் மேனேஜர்ஸ்லாம் அதை சூஸ் பண்ணாங்கன்னா, ஒண்ணு வந்து அவங்க டீம்ல அவங்களுக்கு யாரு வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு டீம்ல தெரியும். பட் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணும்போது யார தூக்குவாங்க, யார வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, இவங்க டீம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பாயில் ஆயிரும். பட் அட் சேம் டைம் இவங்க வந்து டீம்ல போய் பேசுனாங்கன்னா, லே ஆஃப் வந்து நம்ம வேண்டாம். அப்படி போகாம இருக்கணும்னா, நமக்கு வந்து சேலரி ரெடியூஸ் ஆகும். யார் யாரெல்லாம் இத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு பேசுனாங்கன்னா, அதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நெனச்சாங்க. அதுக்காக ஒர்க் பண்ணாங்க. எல்லா மேனேஜர்ஸும் அவங்க டீம்ல போய் பேசுனாங்க. மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வந்து அத ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா, எம்ப்ளாயீஸ்லாம் 100% அதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. மேனேஜர் லெவல்லயும் இதுக்கு ஒரு நல்ல எது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுனாங்க. இன்வால்வ்மென்ட் காட்டுனாங்க. இதனால என்னாச்சுன்னா, நெறைய பேர்த்தோட வேலை காப்பாத்தப்பட்டுச்சு. இப்ப இந்த கம்பெனியோட முக்கியமான வேல்யூ என்னன்னா, எம்ப்ளாயி சென்ட்ரிக்ங்கிறது முக்கியமான வேலைன்னா, யார் யாரெல்லாம் வந்து எம்ப்ளாயி சென்ட்ரிக் வந்து முக்கியமான வேல்யூன்னு நெனைக்கிறீங்களோ, ஈன்னு டைப் பண்ணுங்க. எம்ப்ளாயி சென்ட்ரிக், இசின்னு டைப் பண்ணுங்க. அவங்க எம்ப்ளாயி சென்ட்ரிக்ங்கிறது அவங்களோட வேல்யூ அப்படிங்கிறது. கோர் வேல்யூஸ் வந்து எத்தன பேர்த்துக்கு நம்ம கம்பெனியோட கோர் வேல்யூஸ், நம்ம ஓனரா இருக்கிறதுனால நமக்கு தெரியலாம். நம்ம எம்ப்ளாயிக்கு எத்தன பேர்த்துக்கு கோர் வேல்யூஸ் என்னென்னன்னு பார்க்காம சொல்ல முடியும். இப்ப நான் ஒர்க் பண்ண கம்பெனில ஒரு 10 கோர் வேல்யூ வச்சிருந்திருக்கலாம் அவங்க. பட் எனக்கு இந்த பர்ட்டிகுலர் கோர் வேல்யூ லைஃப் லாங்கா எனக்கு மறக்கவே மறக்காது. எனக்கு மட்டும் இல்ல, அந்த சிச்சுவேஷன்ல அந்த இடத்துல யார் யாரெல்லாம் எந்தெந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இந்த எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க, நம்ம எம்ப்ளாயி சென்ட்ரிக் தான் வந்து நம்ம கோர் வேல்யூ. நம்ம எம்ப்ளாயியோட பெனிஃபிட், எம்ப்ளாயியோட வெல்ஃபேர் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால எந்த எம்ப்ளாயியும் வேலைய விட்டு போயிறக்கூடாது. அவங்க வேலையில இருந்துறக்கூடாது. அவங்க சம்பளம் நின்றக்கூடாது. அதுல நம்ம உறுதியா இருக்கணும்னு சொல்லி சொல்லி குடுத்தாங்க. அடுத்த மாசம் சேலரி குடுக்கும்போது. அந்த சேலரி அனுப்பும்போது ஒவ்வொரு டீம்லயும் அந்த ஒரு நாள் முன்னாடி மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல பேசுனாங்க. டீட்டெயிலா பேசிட்டு தான் அடுத்த நாள் சேலரி வந்துச்சு. இதனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, கம்பெனி ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணவே இல்ல. இதுக்கு பின்னால நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்க போகுதுங்கிறத திங்க் பண்ணவே இல்ல. இதுல பெரிய பெனிஃபிட் கம்பெனிக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கறத நான் சொல்லப் போறேன். யார் யாரெல்லாம் எக்ஸைட்டா இருக்கீங்க? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னா, இந்த ரெசஷன் எல்லாம் முடிஞ்சு டக்குன்னு வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கம்பேக் குடுத்துச்சு. கடகடன்னு பூம் ஆச்சு. நெறைய பேர் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில மெயினா இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். சத்யா சாருக்கெல்லாம் தெரியும். திடீர்னு ஒரு பூம். 2010, 11ல பயங்கர பூம். 10 எண்டுல சொல்லலாம். 10ஓட 2010ஓட எண்டுலயும் 11லயும் பயங்கர பூம். பயங்கரமா பிசினஸ் குரோ ஆகுது. அப்போ வந்து இன்லேண்ட் லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் பயங்கரமா பூம் ஆகுது. ஃப்ரைட் ஃபார்வர்டிங்கும் பயங்கர இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா நெறைய கம்பெனிஸ் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தேவையான எம்ப்ளாயீஸ் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கம்பெனில அப்ப என்ன பண்ணாங்கன்னா, பிசினஸ் பூம் ஆகுது. ஓகே. எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்க பழைய சேலரிய வந்து திருப்பி குடுத்துருவோம். அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பழைய சேலரி வாங்கிட்டு இருந்தாங்களோ, அந்த சேலரிய உடனே குடுத்தாங்க. அதோட இன்னொரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. 2009ல 2010ல 2 வருஷம் வந்து நம்ம வந்து சேலரி இன்கிரிமென்ட் இல்லாம இருந்துச்சு. சோ 2011 தேர் இஸ் கோயிங் டு பி a salary increment ஃபார் ஆல் த எம்ப்ளாயீஸ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி a considerable டிஃபரன்ஸ் அப்படின்னாங்க. ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும் சேலரியில. ஏன்னா, நீங்க இவ்வளவு நாள் எங்க கூட இந்த ரெசஷன்ல கன்டின்யூ பண்ணதுக்காக இந்த கம்பெனியோட அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர்ல அந்த டைம்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு பின்னால எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த கோர் வேல்யூ, எம்ப்ளாயி சென்ட்ரிக். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் நம்மளோட கோர் வேல்யூஸ் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். நம்ம பிசினஸோட கேரக்டர் என்னன்னு நம்ம கோர் வேல்யூஸ் தான் டிசைட் பண்ணும். சூப்பர் சத்யா சார்.
ஸோ ரெடியூஸ் பண்ண சேலரியும் திருப்பி ரீபே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி வெகு சில கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ணாங்க. பட் அவங்க பெரிய சக்சஸ் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ நம்ம கேரக்டர் என்னவோ அதுக்கு தகுந்த அப்ரிசியேஷன் இந்த பிரபஞ்சம் எப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம பிசினஸுக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். சூப்பர். இப்ப நம்ம விஷன், மிஷன், கோர் வேல்யூஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நேத்து சூப்பரான ஒரு ஃபீட்பேக் கிடைச்சது. அதன் மூலமா நான் வந்து நோட்ஸ் ரெடி பண்றேன். ரெடி பண்ணி உங்களுக்கு இன்னையில இருந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு யாராவது உங்க ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பர் ஜெகன், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். சொல்லுங்க ஜெகன், என்ன? தேங்க்யூ வெற்றி. ஆக்சுவலி கோர் வேல்யூஸ் வந்து இன்னைக்கு கிளாஸ் நான் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணேன். நிறைய வேல்யூஸ் நான் எழுதியிருந்தேன். பட் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து ஒரு 2-3 வேல்யூ வந்து நீ சொன்னதுக்கு அப்புறம் ரீடிஃபைன் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சூப்பர். ஸோ அதை நான் வந்து நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நம்ம அந்த வேல்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேற்று நம்ம காலில் கூட. ஸோ கஸ்டமர் கூட பேசும்போது கூட அவங்களோட நீட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோர் வேல்யூ செட் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ் growth வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆக்சுவலி நம்மளோட நீட் சர்வீஸ் பேஸ்டா இருக்கும்போது எனக்கு நீங்க இப்போ இந்த 1 வீக் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள நீங்க பழைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். நேற்று கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல சூப்பர். ரியலாகவே வந்து ரொம்ப டைம் எடுத்தது. ஆக்சுவலி வந்து நம்ம என்னன்னா ஈஸியா ஆன்சர் பண்ண நினைப்போம். ஆனா ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். டக்கு முடிச்சலாம் நினைக்கலாம். ஆனா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணவே வந்து கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் பக்கம் யோசிச்சதெல்லாம் இருக்குங்க. எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா அது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர் வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வருஷ கணக்கில் எடுத்தவங்களா இருக்காங்க டைம். அதான் மாறிட்டே இருக்கும். பிசினஸோட இது டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு 6 months ஒருக்கா நம்ம வந்து அப்பப்போ ரீஃப்ரேம் பண்ணிட்டே இருக்கணும் போல. எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ வெற்றி. டிஸ்கஸ்டு நீங்க இதை வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி இந்த நோட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட் அப்புக்கு இதை விட பெஸ்ட் கிஃப்ட் எதுவுமே இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டூயிங் அ கிரேட். தேங்க்யூ ஸோ மச் சார். சத்யா சார், சூப்பர் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். மார்னிங் சார். நல்ல கிளாரிட்டியா இருக்கு உங்களோட. சூப்பர் சார். இப்போ அதாவது நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து குளோப் லிங்க்ல வந்து இந்த கொரோனா டைம்ல சேலரி ரிடியூஸ் பண்ணாங்க. அவங்க பண்ண ஒரு பெரிய இது என்னன்னா அந்த 1.5 வருஷம் எவ்வளவு கட் பண்ணா அவ்வளவு ரீபே பண்ணாங்க. எவ்வளவு சம்பளம் குறைச்சாங்களோ அவ்வளோத்தையும் ரீபே பண்ணாரு. அந்த திருப்பி ஏன்னா கொரோனா முடிஞ்சாலும் பெரிய பூம் ஆச்சு பிசினஸ். இப்போ அந்த லாஜிஸ்டிக்ஸ் பூம் பயங்கர இப்பயும் வந்து இப்போ ஒரு பெரிய பூம் போயிட்டு இருக்கு இப்பயும். ஏன்னா அந்த பைரேட்ஸோட தெஃப்ட் நடக்குதுல்ல, அந்த ரெட் சீல வந்து லாக் ஆனதால அது ஒரு பெரிய பூமா போயிட்டு இருக்கு மார்க்கெட். அகைன் லைக் கொரோனா எப்படி இருந்தோ அந்த அளவு அதை விட டபுளா போயிட்டு இருக்கு மார்க்கெட். அந்த சிச்சுவேஷன் இது அந்த நீங்க 1-to-1 வந்து சொல்றேன், நீங்க செஷன் ஷேர் பண்றேன். அது டைமிங் மட்டும் அது அனுப்பும், ஒரு லிங்க் அனுப்புறேன். ஆமா சார், கண்டிப்பா நான் அன்னைக்கு அனுப்பிடுறேன். அது நாங்க அந்த கொஸ்டின்ஸ் நானும் இப்ப ஜெகன் சொன்ன மாதிரி உட்கார்ந்தா அதுக்கு விடையே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய எங்கெங்கயோ போகுது. அதெல்லாம் எது கரெக்ட்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறது கரெக்டா இல்ல எழுதுறது கரெக்டானு புரிய மாட்டேங்குது. அதை எப்படி அனலைஸ் பண்றதுனே தெரியல. ஒரு 1-to-1 பண்ணலாம் சார். நீங்க அந்த டைம் சொல்லுங்க, நம்ம அது 1-to-1 பேசலாம். அப்புறம் என்னோட பார்ட்னர் அவரையும் இல்ல கான் கால் எடுத்து பண்ண முடியுமா, இல்ல நான் மட்டும் பண்ணலாம் சார்? அதுல என்ன இருக்கு, பண்ணலாம். ஓகே, 2 பேருமே வாங்க, ஜூம் லிங்க் அனுப்புறேன், 2 பேருமே வாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சூப்பர். சோ தட் அவரோட மைண்ட்ல என்ன இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே புதுசா. நாங்க எல்லாமே இது வரைக்கும் அது இவ்வளவு தூரம் நாங்க பிரெயின் ஸ்டார்மே பண்ணது கிடையாது நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும். ஏதோ வரோம், டெய்லி காலைல போறோம், 4 கஸ்டமர்கிட்ட பேசுறோம், மார்க்கெட்ல விற்கிறோம், பிசினஸ் எடுக்கிறோம், ப்ராஃபிட் பண்றோம் தான் இருக்கின்றது. இவ்வளவு இன்டெப்த் உள்ள போய் பார்க்கவே இல்லை.
ஆமா சார், நானும் ஆக்சுவலா 9 பிசினஸ் பண்ணேன், நான் சொன்னேன் இல்லைங்களா? எல்லாமே வந்து ஃபெயிலியர். ஈவன் ப்ராஃபிட்டபிளா போன பிசினஸ் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓ. ஏன்னே தெரியல. அப்புறம் 2வது நான் அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சது, எனக்கு ஆக்சுவலா அதுல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல அது ரன் பண்றதுல அப்படின்னு. அப்போதைக்கு பணம் கிடைக்கும், அந்த பிசினஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்கன்னு நம்ம அந்த பிசினஸ்ல இறங்கிடுவோம். ம். பட் அது லேட்டரா தான் எனக்கு புரிஞ்சுது. பட் அந்த பிசினஸையே கூட நான் ப்ராஃபிட்டபிளாவும் நான் சந்தோஷமாவும் அதை ரன் பண்ணியிருக்க முடியும். நான் என்னோட மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 80% மைண்ட் செட், 20% ஸ்கில் செட்னு சொல்லுவாங்க. ஆமா. மைண்ட் செட் தான் 80% ஆக்சுவலா. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்றதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. சூப்பரா சூப்பர். சொன்னீங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி இந்த கிளாஸஸோட நோட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். ஷூர் சார். நோட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கிளாரிட்டி இருந்ததுன்னா, கிளாரிட்டி தேவைப்பட்டதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணிடலாம். நமக்கு இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. இந்த 2 மினிட்ஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். முகேஷ் பேசுறேன். அண்ணா சொல்லுங்க. இது இப்ப என்னன்னா, இப்ப நம்ம சேல்ஸ் பண்றவங்களுக்கு மிஷன் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இப்ப வந்து நான் இ காமர்ஸ்னா நம்ம பொருளை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியா, அதாவது ஈஸியா அவங்க பொருளை வாங்கணும், அவங்களுக்கு பர்ஃபெக்டா போய் சேரணும், இது மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு மிஷன் சார்ந்து நிறைய பாயிண்ட் நோட் பண்ண முடியும். மிஷன்ல ஓகே. வந்து ஆர்டர் எடுக்கிறது, கரெக்டா அத்தனை நாளைக்குள்ள அந்த ப்ராசஸ்ல வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கிறதுல என்னென்ன பாயிண்ட்னு செட் பண்ண முடியுது. ஏன்னா நீ அதை எப்படி நம்ம பேக்கிங் பக்காவா இருக்கணும், இந்த மாதிரி அந்த மிஷன்ஸ், அந்த ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய எழுதி அதை வந்து ஒரு கோத்ரூ பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளா ரெடி பண்ண முடியும். அந்த விஷனை பாத்தீங்கன்னா சேல்ஸ் தான் விஷன். சேல்ஸே அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நடக்கும். அப்படிங்கிற விஷன்ல வந்து என்னால ஒரு 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 சின்ன லெவல்ல தான் யோசிக்க முடியுது. பெரிய லெவல்ல நம்மளால யோசிக்க, ஏன்னா இது ஒண்ணு சேல்ஸ், அதுவும் இ காமர்ஸ்ல வர சேல்ஸ் அப்படிங்கறத எனக்கு யோசிக்க முடியாது. அது நிறைய என்னால திங்க் பண்ண முடியல. ஓகேங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு சஜஷன் சொல்லலாங்களா? நான் வந்து இந்த இந்தியா ஃபுல்லா நான் சப்ளை பண்றேன்னா, நான் தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றேன். இல்ல நான் ஒரு சிட்டி மட்டும் சப்ளை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க நாட்டுக்கோழி பிசினஸ் பண்ணோம். நாட்டுக்கோழி முட்டை வந்து பிசினஸ் பண்றோம். நாட்டுக்கோழியும் கொடுத்துட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி முட்டை வந்து டோர் டெலிவரி பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் மட்டும் டோர் டெலிவரி பண்றோம். நான் வந்து கோயம்புத்தூர் சிட்டி மட்டும்தான் அந்த பிசினஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லொகேஷனுக்கு மட்டும் பண்றீங்களா, இல்ல தமிழ்நாடு முழுக்க பண்றீங்களா? தமிழ்நாடு முழுக்க பண்றீங்க. இந்தியா 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 முழுக்க முழுக்க பண்றோம். இந்தியா முழுக்க பண்றீங்க. அருணாச்சல் பிரதேசம், மிசோராம் எல்லா பக்கமும் அனுப்புறோம். சூப்பர். நீங்க அப்ப இந்தியா ஃபுல்லா காஷ்மீர்ல இருக்கிற ஓகே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போஸ்ட் ஆபீஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. போஸ்ட் ஆபீஸ் நமக்கு இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்னால நாங்க வந்து இந்தியா முழுக்க, போஸ்ட் ஆபீஸ்ல இந்தியா முழுக்க சப்ளை பண்ண முடியாது. சூப்பர். அவ்வளவுதான். ஒரு ஒன்னு இருக்கு, ஒரு நெட்வொர்க் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம புதுசா நெட்வொர்க் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சூப்பர். ஆமா இப்ப போஸ்ட் ஆபீஸ்னால தான் எங்களுக்கு சப்ளை. சூப்பர். ஆனா இப்போ வந்து சோ everyone get everything they order, they receive it. அவங்க வந்து அந்த பொருள் வருமா வராதா அப்படிங்கிற கவலையே இல்லாம அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க தேவையான பொருளை வாங்கிக்கணும் அப்படிங்கறது ஒரு கோர் வேல்யூ செட் பண்ணலாமா? இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். இதை தவிர அவங்க எந்த கவலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறத நீங்க கோர் வேல்யூவா செட் பண்ண உங்க விஷனா செட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேக்குறேன். இது ஒரு ஐடியா. இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக மட்டும் ஒர்க் பண்றதுன்னு இல்லாம, உங்கள மாதிரி வேற ஒரு பிசினஸ் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தா கூட அவருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவரை காம்படிட்டரா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்க விஷன் அச்சீவ் ஆகுது இல்லைங்களா? உங்க விஷன் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அமேசான்லயே இல்லாதவங்க அமேசானுக்கு கொண்டு வருவீங்க. உங்க கஸ்டமரா மாத்திக்குவீங்க. அப்ப விஷன் வந்து இந்த மாதிரி ஒரு பிராடான விஷன் இருக்கும்போது you don't think என்னோட about what I விஷன் get. என்னோட விஷன் வந்து கொஞ்சமா அமேசானுக்கு பேரலா நம்ம கிரியேட் பண்ணுங்கிறதா விஷன்.
ஓ சூப்பர். அது வந்து அமேசான்லயே கோல். இருந்துடக்கூடாது. அமேசான்ல அது இருந்து வந்து வெளியே கோல். வரணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒன்றும் பெரல உருவாக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும். எல்லா இதையும் சோசியல் யூஸ் பண்ணி சோசியல் பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம அமேசான்ல இருந்து வெளியே வரணும். அமேசானுக்கு ஈக்குவலா ஒன்று ஈக்குவல்னாலும் அமேசான் மாதிரி ஒரு காம்படிட்டர் ஒன்று உருவாக்கணுங்களா? அமேசான் காம்படிட்டராக நினைக்க தேவையில்லை. நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே அமேசான் காம்படிட்டரா நினைக்கிறதுல நீங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் அட் சேம் டைம் நீங்க அமேசான் மாதிரி இல்ல, நீங்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து உலகம் பூரா நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது வந்து அது வந்து உங்களோட கோல். இட்ஸ் நாட் விஷன். கோலுக்கும் விஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கோல் வந்து வாட் யூ செட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கோல். விஷன் வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் விஷன். இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும், இந்த உலகம் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க அதுதான் விஷன். என்ன பெனிஃபிட் இந்த உலகம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் விஷயம். நம்ம நம்ம பேசுன மாதிரி இந்த உலகத்துல இருக்க இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவங்க நினைக்கிற பொருள் நினைக்கிற நேரத்துல கிடைக்கணும்னு நினைக்கலாம். அது வந்து நீங்க விஷனா வைக்கலாம். இல்லைன்னா ஆர்டர் பண்ண எல்லாரும், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற எல்லாரும் அவங்க டெலிவரியை பத்தி கவலையே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த 100% டெலிவரி உங்களுக்கு முக்கியமா இருந்ததுன்னா நம்ம அதை வந்து விஷனா வைக்கலாம். 2 விஷயம் நான் சொல்லி 2 ஐடியா கொடுத்துருக்கேன் நான். அதை ஒரு விஷனா வைக்கலாம். ஸோ the people who are ordering in using online platforms should not worry about the delivery quality or time. They should not worry about quality and time. அப்படிங்கிறத ஒரு விஷனா வைக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி ஈஸியா ஆர்டர் போட வைக்கலாம். ஆர்டர் வெரி ஈஸி ஆர்டர். ஜஸ்ட் 2 கிளிக் 3 கிளிக்ஸ். பர்ஃபெக்ட். ஆமா, உங்களுக்கு அது முக்கியமா பட்டதுன்னா நீங்க அது விஷனா வைக்கலாம். ஏன்னா விஷன் வந்து பர்சன் டு பர்சன் மாறும். அது எதை வச்சு மாறும்னா உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அதை வச்சு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய எதெல்லாம் ப்ரையாரிட்டிஸ் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வச்சு ஆக்சுவலா உங்களோட விஷன் மாறும். என்னோட விஷன் வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. நான் ஒரு விஷன் கொடுத்தேன் உங்களுக்கு அப்படின்னு இதை வச்சுக்கோங்க விஷனா அப்படின்னு சொன்னா செட் ஆகாது. நான் சஜஷன் கொடுக்கலாம், ஐடியாஸ் கொடுக்கலாம். அந்த ஐடியாஸ் உங்களுக்கு வேற ஒரு ஐடியாஸ் தூண்டுது. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஆர்டர் போடுறப்ப ஹசில் ஃப்ரீ ஆர்டர் த்ரூ ஆன்லைன், அது வந்து நீங்க விஷனா செட் பண்ணலாம். ஸோ எவ்ரி பர்சன் who is ordering to get, they have to get hustle free order platform, hustle free ordering platform. அது வந்து நம்ம விஷனா செட் பண்ணலாம். பட் அல்டிமேட்டா நீங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும், நம்ம கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், நம்ம என்ன இம்பாக்ட் கொடுக்க முடியும் இந்த சொசைட்டிக்கு அப்படிங்கறத அல்டிமேட்டா வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுதான் வந்து உங்க விஷன். சூப்பர். ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம், சாரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் இருந்து நான் வந்து கரெக்டா 7:50க்கு நான் வந்து சஜஷன்ஸ் ஓபன் பண்ற மாதிரி பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு 5 minutes லேட்டா சஜஷன்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ அப்ரிஷியேட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் அட்டெண்டிங் கண்டினியூஸ்லி. நீங்க உங்க பிசினஸ்ல எவ்வளவு சீரியஸா இருக்கீங்க, உங்க பிசினஸ் மேல எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்கீங்கிறது இது காட்டுது. இது எனக்கு மட்டும் காட்டல, இது இந்த பிரபஞ்சத்துக்கே காட்டுது நீங்க எவ்வளவு சீரியஸா இருக்கீங்கன்னு. கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான விளைவுகளை திருப்பி வந்து உங்களுக்கு நல்லபடியா பாசிட்டிவா கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். சொல்லி அடிங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.